வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற கொல்லையில் ஒரு குட்டி முருங்கை மரத்தில் நிறைய இளம் துளிர்கள் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அதை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். முருங்கைக்கீரையில் அதிகமான அயன் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம உணவோட மாதத்துக்கு 2 வாட்டியாவது இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்ணும். குழந்தைகளுக்கு இந்த முருங்கைக்கீரை கொடுக்கறதுனால அதிக ஸ்ட்ரென்த்து, மெமரி பவரும் நிறைய இருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை பொரியலுக்காக தேர்ந்துச்சு. அப்படியே கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் அறுத்துக்கிட்டேன் சட்னிக்காக. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே குட்டி குட்டி செடிங்களை வச்சு நம்ம இயற்கையாகவே எந்த ஒரு உரமும் போடாமல் நம்ம வீட்டு யூஸ்க்காக இந்த மாதிரி பறித்து செய்யும்போது அதோட சுவையே வேறு தாங்க. முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் அரைத்தாச்சு. அப்படியே மொட்டை மாடிக்கு வந்தேன். அங்கே கொஞ்சம் புதினா இலைகள் ஒரு குட்டி தொட்டியில் நல்லா வாசனையாக வளர்ந்துருந்துச்சு. அந்த புதினா இலைகளையும் கொஞ்சம் சட்னிக்காக அறுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீட்டிலே நம்ம வச்சு வளர்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்காக. இன்றைக்கி தோசைக்கு புதினாவும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு துவையல். அப்புறம் இன்றைக்கி மாமரத்துலேருந்து ஒரு குட்டி க்யூட்டான மாம்பழம், கொஞ்சம் முருங்கைக்கீரை மதியானம் பொரியலுக்காக. இவ்வளோதாங்க இன்றைக்கி.